உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? ஒரு புதிய நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, ஆண்டவரை நம்ம துதிக்கணும். துதிக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரே நெருக்கமா இருக்குது, போராட்டமா இருக்குது அப்படின்னு மனசு சொன்னு போயிருக்கிறீங்களா? நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? இப்போ ஒரு நெருக்கமான சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே ஒரு நெருக்கம், படிக்கிற இடத்துல நெருக்கம், வேலை செய்யற இடத்துல நெருக்கம், ஊழியம் செய்யற இடத்துல எல்லா பக்கத்துலயும் நெருக்கம், பிஸ்னஸ்ல ஒன்றுனா வருது, ஒன்று பொருளாதார பாதிப்பு, சட்டங்கள், இது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்தா நெருக்கமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி வாழ போறோன்னு தெரியல. அப்படி நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கீங்களா? இது இப்படிதான் இருக்கும். கடைசி காலத்துல இப்படிதான் உலகம் இருக்கும். இனி சமாதானத்தை தேடி அதை காண மாட்டாங்கன்னு சொல்லி சும்மா பேசுவாங்க, எல்லா தலைவர்களும் சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்க முடியாது. இது நெருக்கத்தின் நாட்கள் தான். என்னங்க சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிங்க வாழ்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேவ மனிதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. எல்லா பக்கத்திலும் நாங்க